ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் அளவுள்ள கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேங்க. கத்திரிக்காயில் நடுவில் 2 சைடு கீரி எடுத்துக்கோங்க. நடுவில் பூச்சி எதுவும் இருந்துடாமல் பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாதாங்க காரக்குழம்பு சூப்பராக வரும். கத்திரிக்காயில் அடிப்பகுதியை 2 சைடாக கீறி விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. அதுதான் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சென்டரில் கட் பண்ணி பார்த்துட்டு பூச்சி இல்லைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாமே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். காய்கள் எல்லாமே எண்ணெயிலேயே வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காய் ஒரு 60% அளவுக்கு வெந்தால் போதுங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டாலே போதும். நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம வதக்கிட்டு இருக்கப்பயே பாருங்கள், நிறம் மாறி வருது. காய் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பயே நம்ம மசாலா ஜாமாக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு ஒரு ஜாரில் நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 2 பழுத்த தக்காளி பழத்தை நான் எடுத்து சேர்த்துருக்கேன். தக்காளி நடுவில் இருக்கிற அந்த மொட்டுகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. அப்போதைக்கு நம்ம கத்திரிக்காயை பார்த்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தூளுப்பு சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க. நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. ஒரு குட்டி எலுமிச்சை அளவில் புளியை எடுத்து தண்ணீரில் கரைச்சி நம்ம இந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த கலவையோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி தோல்லாம் நல்ல கலர் கொடுத்து உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இதை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. இந்த 3 பொருள் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம அடுத்த பொருளையும் சேர்க்க போகிறோம். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலையை 1 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. நல்லா கண்ணாடி பதம் வர முடி நம்ம வதக்கி விட்டுறலாங்க. இந்த குழம்புக்கு நம்ம பூண்டு பற்களை நம்ம உரித்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7 பற்கள் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்க்கறதுனால வாய்வு தொல்லை இருக்காது. நம்ம அதனால தான் பூண்டு சேர்க்குறோம். வெங்காயத்தோட பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி எல்லாமே அதிலே சேர்த்துருக்கறனால நம்ம தண்ணி கூட சேர்க்க வேண்டாம். இது ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க. குழம்பை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்த பொருட்கள் எல்லாமே வதக்காமல் அரைச்சிட்டு வந்திருக்கோங்க. அதனால நம்ம பச்சை மணம் போகிற முடிய நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம அதோடய சேர்த்து அரைச்சிட்டு வந்தனால நம்ம தனியாக எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய்களை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கிரேவி ஃபுல்லாமே கத்திரிக்காயில் இறங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த காய்கள் ஃபுல்லாமே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். காரக்குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி 1 துண்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறனால டேஸ்ட் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். வெல்லம் சேர்க்க விருப்பப்படாதவங்க சேர்க்க வேண்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள், கிரேவியோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. உள்ளேயும் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம இறக்குறப்ப சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் நல்லா வாசமாகவே இருக்கும். இந்த காரக்குழம்பு நம்ம தொக்கு பதத்துக்கு வச்சுருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து குழம்பு பதத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நம்ம தூவி பரிமாறிக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும்.
பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க வச்சிரும். ரொம்ப ஃபேவரட்டான குழம்பாவே மாறிடும். வேலைக்கு போகிறவங்க கூட இந்த குழம்ப சட்டுன்னு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.